தி algebraic statement for 5 less to 2 times of p சரிங்களா. ஸோ இந்த pன்ற லெட்டரை 2 டைம்ஸ் எடுத்துக்கணும், அதுல இருந்து 5 மைனஸ் பண்ணணும் சரிங்களா. அப்ப என்ன வரும் 2 டைம்ஸ் ஆஃப் p மைனஸ் 5. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டான கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அந்த வார்த்தையை படிச்சு பார்த்து அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். p இன் 2 மடங்கில் சரிங்களா. ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் p 5 குறைவு என்பதற்கான இயற்கணித குறைவு கூற்று, அப்போ 5 மைனஸ் பண்றோம் அவ்வளவுதான். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 131 சரிங்களா. ஸோ இதுல பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்ஸ், ஸோ 3 சப்ஜெக்ட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது வென் டயக்ராம் யூஸ் பண்ணி இதை போடணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வென் டயக்ராம் போட்டுடலாம். இது வந்து மேக்ஸ், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது பிசிக்ஸ் ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 64 மெம்பர்ஸ் வந்து மேக்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. 64 had taken mathematics. ஸோ 64. அடுத்தது 94 had taken computer science. 94. நெக்ஸ்ட் வந்து 58 had taken physics. சரிங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 28 had taken mathematics and physics. சரிங்களா. ஸோ மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் எடுத்தவங்க எவ்வளோ பேர்னா 28 பேர் சரிங்களா. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை சூஸ் பண்ணவங்க எவ்வளவு பேர்னா 26 பேர் சரிங்களா. அதுக்கு அடுத்தது 22 பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க 14 வந்து பாத்தீங்கன்னா ஆல் தி 3 கோர்சஸ். ஸோ அப்போ 14 சரிங்களா. ஸோ வென் டயக்ராம் நம்ம இப்படிதான் ஃபில் பண்ணணும். அடுத்தது என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாருங்க, தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக்கன் ஒன் கோர்சஸ் ஒன்லி. ஒன் கோர்சஸ் ஒன்லினா மேக்ஸ் ஒன்லி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்லி, அடுத்தது பிசிக்ஸ் ஒன்லி சரிங்களா. ஸோ இந்த மேக்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ணிக்கிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணிக்கிறோம், பிசிக்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் சூஸ் பண்ணவங்க எவ்வளவு பேருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த 64ல இருந்து எந்தெந்த நம்பர்லாம் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த 26 அதாவது மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சூஸ் பண்ணவங்க பிளஸ் இந்த மேக்ஸும் பிசிக்ஸும் சூஸ் பண்ணவங்க மைனஸ் 3 சப்ஜெக்டையும் சூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ 22 வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதாவது இது 14. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 14 வரும், சாரி 24. ஸோ நமக்கு வந்து மேக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணவங்க 24 பேர். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் சூஸ் பண்ணவங்கன்னா 94லேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த 26 பிளஸ் இந்த ஒரு 22 மைனஸ் இந்த 2 சப்ஜெக்டையும் சூஸ் பண்ண ஒரு 14 பேர் சரிங்களா. ஸோ அதை மைனஸ் பண்ணலாமா. நமக்கு 60 பேர் வராங்க. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் சூஸ் பண்ணவங்க எவ்வளவு பேர்னா 60 பேர். அடுத்தது பிசிக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணவங்க எவ்வளவு பேர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 58 மைனஸ் இந்த 28 பிளஸ் இந்த 22 மைனஸ் ஒரு 14 ஓகேங்களா. அதாவது அந்த 14 வந்து 2 சப்ஜெக்டையும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 22 ஓகேங்களா. ஸோ அப்போ மேக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணவங்க எவ்வளவு பேர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து மேக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க 24, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க 60, அடுத்தது பிசிக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க 22 பேர் சரிங்களா. ஸோ அப்போ ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் மட்டும் சூஸ் பண்ணுங்க டோட்டலாக எவ்வளவு பேர்னா 24 பிளஸ் 60 பிளஸ் 22 சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 106ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன் டி சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.